அந்த காட்டுல 2 பொல்லாத கழுகுகளும் இருந்தாங்க. அதே காட்டுல இருக்கிற ஒரு குகையில அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. லக்கி, அம்மாவால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியாதும்மா. ஏன்னா தோட்டத்துல நிறைய களை செடிகள் வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு தக்காளி பழங்களை நீயே எடுத்துட்டு சந்தைக்கு போ. ஆ, சரிம்மா. நீங்க தோட்டத்து வேலையை பாருங்க, நான் போய் சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு வரேன். என்னங்க, ரொம்ப நாளாச்சு மாமிசம் சாப்பிட்டு. இன்னைக்கு ஏதாச்சும் மாமிசம் கிடைச்சா நல்லா இருக்கும். சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் ஏதாச்சும் பறவைங்க வருதான்னு பாக்குறேன். அப்படி சொன்ன கணவர் கழுகு இரைய தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ அவளோட தோட்டத்துல வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னோட மகளுக்காக காத்துட்டு இருந்தா. தக்காளி பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு லக்கியோ அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தா. என்ன மீனு, இன்னைக்கு நீ சந்தைக்கு போகலையா என்ன? இல்ல கௌரியக்கா, எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருந்தது. அதனாலதான் லக்கிய சந்தைக்கு போக சொல்லியிருக்க. ஓஹோ, எனக்கு தக்காளி பழங்கள் தேவைப்படுது. அதான் உன் தோட்டத்துல வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பிறகு மீனுக்குருவி கோரிக்கு தேவையான தக்காளி பழங்களை கொடுத்தா. 2 கழுகுகளும் சேர்ந்து லக்கிய அவங்களோட குகையில கட்டி போட்டிருந்தாங்க. என்னங்க, இந்த குருவிய சீக்கிரமா சமைச்சு சாப்பிடணும். பூசணிக்காயில வச்சு சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க போய் பூசணிக்காயை எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொன்னது. பிறகு அந்த ஆண் கழுகும் பூசணிக்காய தேடி காட்டுக்குள்ள பறந்து போனது. கௌரியக்கா, என்னன்னே தெரியல, இன்னமும் லக்கி வரல. எனக்கு என்னமோ என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கோன்னு தோணுது. இல்ல மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா, நாம போய் அவளை தேடி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆண் கழுகு ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்துட்டு வந்தது. ஐயோ, இந்த கழுகுங்க உண்மையாவே நம்மள சமைச்சு சாப்பிட்டுருவாங்க போல. எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து நாம உயிர் தப்பிச்சாகணும். ஐய, என்ன போய் பூசணிக்காயில வச்சு சமைக்க போறீங்களா? சீ, இந்த சுவை நல்லாவே இருக்காது. என்ன, இவ்ளோ பெரிய கழுகா இருக்கீங்க, ஆனாலும் எப்படி சாப்பிடுறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? ஏய் குருவியே, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு நீ சொல்லி தரியா? எப்படியும் இன்னைக்கு நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட சுவை உங்க நாக்கிலேயே இருக்கணும். அதுதான் நான் விரும்புறேன். வெறுமனே பூசணிக்காயோட என்ன வச்சு சமைச்சிங்கன்னா நான் அவ்வளவா சுவையா இருக்க மாட்டேன். அது கூட 2 சிவப்பு தக்காளி பழங்களை போட்டீங்கன்னா அதோட சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இன்னொரு முறை எந்த பறவையை சாப்பிட்டாலும் என்னோட சுவையை நீங்க மறக்க மாட்டீங்க. ஆ, ஆமாங்க, இந்த குருவி சொல்றது நிஜம்தான். எங்க அம்மா கூட அடிக்கடி பூசணிக்காயோட தக்காளி பழங்களை தான் சேர்த்து செய்வாங்க. இங்க பாருங்க, உடனே போய் அந்த தக்காளி பழங்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்ற? இந்த காட்டுல நான் எங்கன்னு போய் தக்காளி பழத்தை தேடுறது? அதெல்லாம் வேணாம். நீ சும்மா பூசணிக்காய மட்டும் வச்சு செய்யு. அங்கிள், உங்களுக்கு தேவையான தக்காளி பழங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன குருவிய சொல்ற? அப்படின்னா உடனே அந்த எடுத்து சொல்லு. அது மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் தேடுறதுக்குள்ள இருட்டி போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க. நானே உங்களுக்கு பழங்களை பறிச்சு தரேன். என்னது? உன்னை கூட்டிட்டு போகணுமா? ஏங்க, இவ்ளோ பெரிய கழுகு நீங்க, உங்களை ஏமாத்திட்டு அந்த குருவி எங்க போயிட போகுது? அப்படின்னு சொன்னா. தான் மனைவி இப்படி சொல்றத கேட்டு ஆண் கழுகு தான் கூட சிட்டுக்குருவிய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. லக்கியோ அவளுக்கு சொந்தமான தக்காளி தோட்டத்துக்கு அந்த கழுகை கூப்பிட்டுட்டு வந்தா. லக்கி நிறைய தக்காளி பழங்களை பறிச்சு கழுகு கிட்ட கொடுத்தா. பழங்களை பார்த்ததும் கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பக்கமா போற தன்னோட அம்மாவையும் கோரியையும் அவ பார்த்தா. உடனே சத்தம் போட ஆரம்பிச்சா. அம்மா, அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அந்த இடத்துக்கு வந்த மீனுவும் கோரியும் எப்படியாச்சும் கழுகு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஏ கழுகே,
ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுரு. அப்படி இல்ல உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். சாதாரண சிட்டுக்குருவி நீ என்ன போய் கொண்டு போட்டுருவியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. அப்படி இல்ல இன்னைக்கு உன் பொண்ணோடவே சேர்ந்து நீயும் எங்களுக்கு விருந்தாகிடுவ. சுதாரிச்சுக்கிட்ட கூறி அவகிட்ட இருக்கிற ஒரு மந்திர கோலை எடுத்தா. ஏய் கழுகு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்படி இல்லைன்னா இப்பவே நான் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கோலை நீட்டி கழுகு கிட்ட பேசினா. அதை பார்த்ததும் கழுகு பயந்து போய் அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன கௌரியக்கா, புதுசா மந்திர கோலெல்லாம் வச்சு வித்த காட்டுறீங்க? இல்ல மீனு, இது வர வழியில காட்டுல கடந்து எடுத்தேன். இத பார்த்ததும் அந்த கழுகு உண்மையான மந்திர கோலுன்னு நினைச்சே ஓடுது. அப்படின்னு சொல்லி பறவைங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ லக்கியோட புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு அவளுக்கு வர இருந்த ஆபத்துல இருந்து அவ உயிரை காப்பாத்திக்கிட்டா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையிலேயே பொழுது விடிஞ்சதும் கோரியோட மாமா வீட்டுக்கு வந்தாங்க. மாமா, உங்ககிட்ட தொழில் ரகசியத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு பெருசா லாபமே வர மாட்டேங்குது. என்னமோ ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கோம். ஆனா நீங்களும் ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டீங்க. உங்களோட வியாபார தந்திரத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்னம்மா மருமகளே, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தயங்கி கேக்குற? ஆரம்ப காலத்துல நான் கூட ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வியாபாரத்துல சில விஷயங்களை நான் செஞ்சேன். அதுல இருந்துதான் எனக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சது. நீங்களும் நாளையில இருந்து அதை செய்யுங்க. அப்படின்னு சொல்லி கோரியோட மாமா அவனோட வியாபார தந்திரங்களை அவங்களுக்கு சொன்னான். காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. காலு, மாமா சொன்ன மாதிரி இந்த டீ தூளில நம்ம காய்ந்த இலைகளை சேர்க்கலாம். அப்பதான் அதை பறவைங்களால கண்டுபிடிக்க முடியாது. கோரி, ஆமா ஆமா, மாமா சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம புளியங்கொட்டை தோலையும் சேர்க்கலாம். அப்பதான் சுவையும் மனமும் ஒரிஜினலா டீ தூள் மாதிரியே இருக்கும். மாமா சொன்ன மாதிரியே அரிசி பருப்புலையும் சின்ன சின்ன கூழாங்கற்களை கலந்தாங்க. அது மட்டும் இல்லாம மைதா மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்துலயும் நிறைய களிமண்களை சலைச்சு அதுல கலந்தாங்க. இப்படியே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லயும் நிறைய கலப்பட பொருட்களை கலந்தாங்க. எல்லா கலப்பட பொருட்களையும் அவங்களோட கடையில வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி டீ தூள் வாங்குறதுக்கு வந்தது. காகங்கள் மிட்டு கிட்ட அந்த டீ தூளை ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. பிறகு மிட்டு கிளியோ தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த டீ தூளில் சுவையான டீயை தயார் செஞ்சது. என்னங்க, இன்னைக்கு டீ இவ்ளோ மோசமா இருக்கு? எப்பயும் வாங்குற அதே கடையில தானே டீ தூள் வாங்குனீங்க? ஆமா ஹரியாலி, அந்த காகங்களோட கடையில தான் டீ தூள் வாங்கினேன். ஆனா எதனால சுவை இவ்ளோ மோசமா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்க டீ தூளை கம்மியா போட்டிருப்பீங்க. நாளையில இருந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூனு அதிகமா போடுங்க. அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி கிளிகள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இதே மாதிரியே காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட இருக்கிற கலப்பட பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. இதனால காகங்களுக்கோ மளிகை கடையில பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. இப்போ கோரி காகமும் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு தங்க கம்மலை வாங்கி காதுல போட்டுக்கிட்டா. காலு, இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இந்நேரம் நாமளும் மாமா மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டியிருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் கேட்டு போகல கோரி. நாம இதை தொடர்ந்து பண்ணணும்னா எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நாம வீடை கட்டிடலாம். என்னது, இன்னும் 2-3 வருஷமா? காலு, என்னால எல்லாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, இத்தனை நாளா நாம கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றோம். ஆனா அதை எந்த பறவையாலையுமே கண்டுபிடிக்க முடியல. நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதே பொருட்கள்ல விற்க கூடாது? அப்படி வித்தோம்னா நமக்கு முன்னைய விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். சீக்கிரமாவே பணக்காரங்களாவும் ஆகிடலாம்.
அப்படின்னு கோரி சொன்னா. இது கேட்ட காலுவும் கலப்படம் பண்ண பொருட்கள்ல மறுபடியும் கொஞ்சம் கலப்பட பொருட்களை கலக்க ஆரம்பிச்சுது. இதனால காகங்கள் நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சுது. அன்னைக்கு காலையில கபூதர் அவங்க கிட்ட கோதுமை மாவு வாங்கலான்னு வந்தது. அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கலப்பட பொருளை கலந்த கோதுமை மாவை கபூதர் கிட்ட கொடுத்து விட்டாங்க. கபூதரும் அதை வாங்கிட்டு போய் சுவையான ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டது. ரொட்டியை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கபூதரோட மனைவி லூசிக்கு ரொம்பவே தலை சுத்தி அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. இத பார்த்த கபூதர் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற மீனுவோட வீட்டுக்கு வந்தது. அந்த காட்டுல மீனு குருவிதான் பறவைங்க எல்லாருக்கும் கை வைத்தியம் பாப்பா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. ஐயோ, என்ன சொல்றீங்க கபுதரனா? அப்படின்னா லூசியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா? அட கடவுளே, என்னாச்சு இந்த பறவைங்களுக்கு? எதுக்காக எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க? என்ன மீனு சொல்ற? வேற யாருக்கு மயக்கம் வந்தது? அண்ணா, இப்பதான் மெட்டு ஹரியாலிய கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அவளுக்கும் ஒரே மயக்கமா. எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு தோணுது. ஆனா எல்லாரும் வேற வேற வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி நடக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நாங்க எல்லாருமே அந்த காகங்களோட கடையில தான் பொருட்களை வாங்குறோம். எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. எனக்கும் என்னமோ அந்த காகங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுல ஏதோ காகங்கள் தான் திருட்டு வேலை பண்றாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு சொன்ன மீனும் அங்கிருந்து காகங்களோட வீட்டுக்கு வந்தது. காகங்கள் 2 பேரும் உணவு பொருட்கள்ல நிறைய கலப்பட பொருட்களை கலந்துட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு மீனு குருவி போலீஸ்கார குருவியை அழைச்சிட்டு வந்தது. அங்க இருக்க பொருட்களை சோதனை பண்ண அதிகாரி அதுல கலப்படம் கலந்திருக்கிறத உறுதி பண்ணினாரு. காகங்களோட பேராசை குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனைய அனுபவிச்சாங்க. பறவைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றிய சொன்னாங்க. இப்போ மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.